ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கெட் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். பழனிக்கு பஞ்சாமிர்தம், திருப்பதிக்கு லட்டு, அந்த மாதிரி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சீக்கியர்களோட பொற்கோயிலுக்கு என்ன பிரசாதம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே கொடுக்குற பிரசாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற வீடியோ. பழனிக்கு அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் சமயபுரத்தில் தான் ஜனங்க அதிகமாக பக்தியோடு வந்து சாமி கும்பிட்றாங்க. அங்கே கொடுக்குற பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க 1 ஹவருக்கு ஒரு தடவை. அங்கே இந்த மாதிரி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்நாடு அறநிலையத்துறை இதை கவனிக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரசாதம் எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மெஷர்மெண்ட் சொல்லும்போது 100 ஜீனி சொல்லியிருப்பேன். 100 ஜீனி பத்தாது, 150 ஜீனி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 100 நெய் சொல்லியிருப்பேன். 100 நெய் பத்தாது, 150 நெய் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொற்கோவில் பிரசாதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். அதற்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் ஜீனி, 100 ml பசுனை, 250 மில்லி தண்ணி, 150 மில்லி தண்ணி விடாமல் காய்ச்சின பசும்பால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ அடுப்படிக்குள்ளே போவோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு காஞ்சிருச்சு. இப்போ 100 மில்லி நெய்யை சேர்த்துக்குவோம். நூறு நெய்யும் காஞ்சிருச்சு. நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் நாம் இப்போ செய்யணும். கோதுமை மாவை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்த உடனேயே கட்டிகள் இல்லாமல் இதை கிளறி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சிம்மில் வச்சு இந்த மாவை நெய்யிலையே வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும் போதே நெய் மணமும் இந்த கோதுமை மாவு மணமும் ஒன்று சேர்ந்து அதுலேயே ஒரு தெய்வீக மனம் வருது. இந்த பிரசாதம் எங்கே தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க? நம்ம இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் உள்ள பஞ்சாப் மாநிலம். அங்கே தான் சீக்கியர்களோட பொற்கோவில் இருக்குது. சீக்கியர்களுக்கு மட்டும் இல்லை, நாம் யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரி, தமிழ்நாட்டிலேருந்து நீ எப்போ பஞ்சாபுக்கு போன, எப்போ பொற்கோவிலில் போய் இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க நார்த் இந்தியா டூர் போயிருந்தாங்க. அப்போ அந்த கோவிலுக்கு போயிருந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்படியே எனக்கும் கொஞ்சம் பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, உடனடியாக அவங்க ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் அவங்க ஸ்டே பண்ணலை. அன்னைக்கே கிளம்பி ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. வந்து தான் எனக்கு இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் கொடுத்ததோடு இல்லாமல் அவங்க அந்த கடைகளில் தயாரிக்கிற இடங்களுக்கு நேரடியாக போயிருக்காங்க. இந்த ப்ராசஸை கண்ணால் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு யூடியூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நீங்கள் இதை செஞ்சு காமிச்சு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ இந்த பிரசாதம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 5 நிமிஷம் இந்த கோதுமை மாவு நெய்யில் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பாலை இது கூட சேர்த்துக்குவோம். பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்குவோம். பாருங்கள், இப்படி கட்டி உளுந்துடாம சிம்மிலையே இதை வச்சு நம்ம நல்லா கிளறி விடணும். பாலும் கோதுமை மாவும் ஒன்றா சேர்த்து வெந்து கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். தண்ணியை சேர்த்துருவோம். தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். சிம்லையே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்ப வச்சுருக்கேன். சிம்லையே தான் செய்யணும். பாருங்கள், தண்ணி சேர்த்தோன்னா எப்படி வந்துருச்சுன்னு.
நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இது கூட ஜீனியை சேர்த்துக்குவோம். ஜீனியை சேர்த்து கிளறிக்குவோம். பத்து நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா இதை கிளறி கொடுத்துக்கணும். 1/4 மணி நேரம் நான் கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போவும் அடுப்பில் தான் இருக்குது, சிம்மில் இருக்குது. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க 100 நெய் சேர்க்க சொன்னாங்க. ஆனால் இதுக்கு 100 நெய் பத்தாத மாதிரி இருக்குது. நான் அதனால் மறுபடியும் ஒரு 50 நெய் சேர்க்க போகிறேன். அதனால் நீங்கள் நெய் எடுக்கும்போது 150 நெய்யாக எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுருங்க. எனக்கு இது பத்தாத மாதிரி இருக்கிறதுனால நான் மறுபடியும் 50 மில்லி நெய் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கடைசி டயத்துலையும் நல்லா அப்படியே சுருள கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பொற்கோயில் பிரசாதம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ அப்படியே ஒட்டாமல் சுருள சூப்பராக வருது பாருங்கள். அதே மாதிரி தான் நான் 100 ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு போதும்னா விட்டுருங்க, இல்லை பத்தாது அப்படின்னா மறுபடியும் இன்னும் 50 ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இப்படி எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய், கோதுமை மாவு, பால் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இதோட டேஸ்ட்டு தேவாமிர்தம் போலவே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல, ஆனால் பார்க்கும்போதே பாருங்களேன், இதில் அப்படியே ஒரு தெய்வீக மனம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுனாமி, அடுத்தது இந்த கொரோனா வந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா வயநாடு நிலச்சரிவு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நாம் சாப்பிட்றது, நாம் அந்த உலகம் சுற்றி பார்க்குறது, அதாவது மெக்கா, மெதினா, தாஜ்மஹால், இதே மாதிரி கோயில், இந்த மாதிரி இடங்களை நம்ம சுற்றி பார்க்குறது, இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம். பாருங்கள், பாத்திரத்தோட ஒட்டலை எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அருமையாக, அட்டகாசமாக நம்மளுடைய இந்த பொற்கோவில் பிரசாதம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.